ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்மர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 5.5 ஏக்கர் ப்ளஸ் ஒரு 1.5 ஏக்கர் மொத்தம் 7 ஏக்கருக்கான சைட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வரும். அது மட்டும் இல்லை, உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல முறையில் வீடியோ ப்ரொமோஷன் செய்து சிறந்த விலையில் விட்டு தரப்படும். ஓகேங்க, 7 ஏக்கருக்கான சைட் பார்க்கலாம் வாங்க. 7 ஏக்கருக்கான சைட்டுக்கான கிணறு தான் இது, சர்வீஸ் உட்பட. ஓகேங்களா? பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள், அது மேலே பயிர் வச்சுருக்காங்களா, அதுவும் சைட்டில் தான் வருது. அதுவும் பயிர் வச்சுருக்காங்க, அதுவும் சைட்டு தான் வருது. இதுக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு மண்பாதைங்க, அது வந்து காமன் ரோடு. அந்த மண்பாதை பார்த்தீங்கன்னா காமன் ரோடு, எல்லோரும் போகிற வர்றதுக்கான காமன் ரோடு தான். இங்கேருந்து இப்படி போனோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ஒரு ரோட்டில் டச் ஆகிடுங்க. தார் ரோட்டில் டச் ஆகிடுது. அந்த தார் ரோடு டச் ஆனவுடனே அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு ஸ்டேட் பைபாஸுங்க. ஸ்டேட் பைபாஸு அப்படியே பாருங்கள், இந்த ஒரு துண்டு 2 3 4 5 6 லாஸ்ட் எண்டு வரைக்குங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும். அதே மாதிரி செகண்ட் அண்ணாண்டு இருக்குது பாருங்கள், அண்ணாண்டுலேருந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்குங்க ஃபுல்லாக பயிர் வச்சுருக்காங்க. சைட்டில் நமக்கு தென்னை மரம் இருக்குது, எல்லாத்துலேயுமே தென்னங்காய் காய்ச்சிருக்குங்க. ஓகேங்களா? சைட்டில் நம்மளுக்கு நெல் பயிர் மட்டுமல்ல, தேக்கு நட்டுருக்காங்க, மாமரங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் சைட் காமிக்கிறேன் வாங்க, மாமரம்லாம் காமிக்கிறேன். நம்மளுக்கு இந்த 7 ஏக்கருக்கும் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பைப்லைன் சர்வீஸ் போட்டிருக்கு. உங்களுக்கு சைட் பார்த்தாலே தெரியும். விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடங்க. நம்ம 7 ஏக்கர் வாங்கிட்டு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பரான இடங்க. மண்ணும் பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப களிமண்ணெலாம் இல்லைங்க. ஓகேங்களா? மணல் கலந்த மண் தான். உங்களுக்கு பயிர் பார்த்தாலே தெரியும், நல்லா வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு 1.5 ஏக்கரில், அந்த 7 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரில் நமக்கு ஃபுல்லாக மாமரம் வச்சுருக்காங்க. எல்லாமே இப்போ வச்சு கண்ணு கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் காய்க்கிற ஸ்டேஜில் இருக்க மரம் தான். ஓகேங்களா? எல்லாமே நல்ல பெரிய பெரிய மரம் தாங்க. ஒரு 1.5 ஏக்கருக்கு மாங்கன்று வச்சுருக்காங்க. இப்படி போயிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு அங்கேயும் இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணுறேன், தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பயிர் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த பவுண்டரி லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு நட்டுருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக ஜூம் பண்ணுற பாருங்க, அங்கே தெரியும். உங்களுக்கு தெரியுதுங்களா? அதோ அந்த தேக்கும் வந்து நம்ம சைட்டில் தாங்க வருது. ஃபுல்லாக பவுண்டரியில் ஃபுல்லாக தேக்கு மரம் நட்டுருக்காங்க. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செம மழை பெஞ்சிருக்கு, எல்லா ஏரியும் ரொம்ப இருக்குது. ஆனால் நம்ம சைட் பாருங்கள், தண்ணி நிற்காத சைட்டுங்க. 7 ஏக்கருக்கும் நான் உங்களுக்கு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நல்ல மழை நம்ம ஏரியாலலாம். எல்லா ஏரியும் ரொம்ப இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்டில் நிற்கல பாருங்கள். பயிர் கூட பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. சைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு பெரிய தொட்டி இருக்குங்க. ஓகேங்களா? நல்லா 10க்கு 6 அடி நீட்டுக்கும் நல்ல ஒரு பெரிய தொட்டி. ஹைட்டு பார்த்தீங்கன்னா, ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி இருக்குங்க. சைட்டு வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு துண்டு மேலேயும், அடுத்தது பாருங்கள் அப்படியே கீழே, இது அதுக்கு கீழே, அது அதுக்கு கீழே இருக்குன்றதுனால எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை அப்படியே ரிலீஸ் ஆகிட்டு வெளியே போயிடுதுங்க. ஸோ அதனால தான் நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கலை. 7 ஏக்கரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸு ரெடி பண்ணுறவங்களுக்கும் சரி, அருமையான இடங்க. மாங்கன்று, கொய்யாங்கன்று, எல்லா பழ வகையும் இந்த மண்ணில் வளரும். சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா, வந்தவாசி டு மடையூர் பைபாஸுங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டேட் பைபாஸ்லேருந்து உள் ரோடு ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் உள் ரோடு வர மாதிரி வருங்க. வந்தவாசிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சென்டோட விலை
17,500 சொல்கிறாங்க. பேசலாம், நெஜிஷபிள் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சென்டோட விலை 17,500 சொல்கிறாங்க. பேசலாங்க, நெஜிஷபிள் பண்ணி நம்ம கம்மி பண்ணி இந்த சைட் பண்ணலாம். இந்த 7 ஏக்கர் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 50 சென்ட் இல்லை ஒரு 60 சென்ட் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 2 கழனி நம்ம அனுபவத்தில் தனியாக வருது சைட்டுக்கு பக்கத்தில். ஆனால் அதுலேயும் பயிர் வச்சுருக்காங்கங்க. ஓகேங்களா? இந்த சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவதும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கால் பண்ணுங்கள். சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஏக்கர் மாந்தோப்பும் மீதி இருக்க 6 ஏக்கருக்கு நெல் பயிர் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ கைஸ்.